ஹாய் மக்களே, உங்கள் வீட்டு கேரளா பொண்ணுலேக்கு எல்லாரையும் ஸ்வாகதம் பண்ணுறேன். ஏம்மா இப்படியெல்லாம் இருந்து வெல்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? டைம் பயங்கர லைட்டு, காலையிலே கிளம்ப வேண்டியது, இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி ஸ்கூலில் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி ஸ்கூலில் ஜாபு கிடச்சிருச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ அங்கே தான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மஞ்சமேலேருந்து சொல்லுவேன். இன்றைக்கி லேட் ஆகியதுனால நம்ம ஒரு பிரதர் கொண்டே ஆட்டோயில் விடுறேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் வரும்போது பஸ்ஸில் தான் வருவேன், ஏன்னா ஆட்டோயிலலாம் ரொம்ப கஷ்டப்பா. அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஜாக்கெட் எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் ஃபிட்னஸ் பரமாக உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியறதா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஃபிட்னஸ் பரமாக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி ரொட்டீன் பண்ணணும், எப்படி நம்ம யங்காக இருக்கலாம், எப்படி நம்ம என்ன சொல்கிறேன் டயட் எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி தந்துடுறேன். இப்போது வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? காலையில் டிஃபனெல்லாம் சாப்பிட்றீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ரொம்ப நல்லா போகுது நம்ம சேனல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 வருஷம் நான் என் சேனலே எல்லாமே நான் நஷ்டப்பட்டு எல்லாமே தொலைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அது யாருக்குமே வரக்கூடுறது. ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் உழைச்சிட்ருக்கிறேன். என் குழந்தைகளை நல்லபடியாக நான் வளர்த்தி யாரையும் தோக்கடிக்குதுக்கோ அவங்கள காமிக்கணும், இவங்கள காமிக்கணும், நான் ஜெயிச்சு காமிக்கணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நான் ஜெயிக்கணும், நான் செல்ஃபாக ஜெயிக்கணும். நான் செல்ஃபாக எல்லாருக்கும் முன்னாடியும் என் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்தணும். யாரும் முன்னாடியும் கை நீட்டாமலே அவங்கள வளர்த்தணும். அதுதான். இன்றைக்கி பெரிய பேகு கொண்டு போகல. எப்போவுமே பெரிய பேகு தான் கொண்டு போவேன். ஒரு டவல் எப்பவும் வைப்பேன். நான் ரொம்ப வைக்கையாக இருக்கும், வேர்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி குட்டி பேகு கொண்டு போவோம்னு நினச்சி சாரமோளை கூட்டிகிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வெளியிலேக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அவளை என்னை பார்த்துட்டு விடவே மாட்டேன். அப்போ அதனால் சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வைப்பேன். அப்புறம் ஃபோனு இதில் இருக்கேன். அப்போ பாப்பா அழுதுருவேன். அதனால அவளை வெளியிலேக்கு, அவங்க குழந்தைய பார்த்துக்கின பொண்ணு வெளியிலேக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ நான் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷீனு எந்திரிக்கல, நல்லா தூக்கம். நேற்று ஷீமாட்டி ஜோயா லுக்காஸுடைய ஷூட் இருந்தாச்சு. அப்போ அவ்வளோ தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஏன்னு மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் என் அம்முவை மட்டும்தான் எனக்கு மிஸ் பண்ணுறேன். அம்முன்னு சொல்லணுது என் உயிர். அவரை தான் எனக்கு மிஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் காமிக்கிறேன் யாருன்னு. வருதோ இல்லையோ அவரை நினச்சிட்டே வாழ்வேன் லைஃப் லாங். அவருக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ், அவங்கள எல்லாமே இனி ஒரு வாழ்க்கை என்னால் வேறு யாராலையும் முடியாது. அவங்களுக்காக காத்திருப்பேன். அப்போ கால் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் இப்போ எடுக்கிற வீடியோ. என் பாப்பா பாவம், என்கிட்ட இன்றைக்கி ஒன்றுமே சாப்பிட கொடுக்கலாம் நான். ஆனால் அவங்ககிட்ட சொல்லியிருக்கு, கஞ்சி செஞ்சு வச்சுருக்கு, அவளுக்கு கேரட்டு சாதம் செஞ்சு வச்சுருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சதோ அவள் அது கொடுத்துருன்னு சொல்லி. ஆனால் எல்லாமே சாப்பிடுவேன். அவளுக்கு அந்த மாதிரி காரம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கே அதிசயமாக இருக்குது, காரம் அப்படி சாப்பிட்றேன். பிரியாணின்னு சொன்னால் விழுந்துருவேன் அதுக்குள்ளே. அப்புறம் என்ன, ஐ லவ் மை பேபி. அப்போ ஸ்கூல் வந்தாச்சு, ஸ்கூல் வாசல் வந்துருச்சு. வெயில், காலையிலே வெயில். அப்போது நான் போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். பிரின்சிபாலை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு தான் போனோம். இப்போ என் குட்டீஸை போய் பார்த்துட்டு வரேன். അപ്പോൾ ഗായ്സ് ഞാനിവിടെ വந்தாச்சு. இப்போது என்னுடைய கிளாஸ் டைம் ஆகலாம், வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. பிரேக் டைம் ஆகும்போது அவங்க என் கிளாஸுக்கு, என்னோடய கிளாஸ் டைம் இருக்குது. 3 ക്ലാസ്സസ് ആണ് ഞാൻ വീക്ക്ലി 3 ഡേയ്സ് എടുക്കുന്നത്. ഒരു ഡേ ഒരു 3 ക്ലാസ്സാണ് ഞാൻ എടുക്കുന്നത് സ്കൂളിൽ மட்டும். 8th ஸ்டாண்டர்டு, அப்புறம் 5th, அப்புறம் 7th. ഈ 3 ക്ലാസ്സஸாണ് ഞാൻ എടുക്കുന്നത്. ஏன்னா இப்போது நிறைய குழந்தைகள் சூசைடு, அப்புறம் ரொம்ப பாடி பரமாக குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா? நிறைய நடந்துகிட்ருக்கு இல்லையா? அப்போ அதனால நம்ம இந்தியாவில் இந்த ஃபிட்னஸ் பரமாக கிளாஸு ஆரம்பிக்க போகிறேன். எல்லா ஸ்கூலுகளிலும் ஜிம்மு மாதிரியும் அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சும்மா எப்போவும் மாதிரி இல்லை, ஒரு வெரைட்டி தான். அப்போ ஃபஸ்ட்டு கேரளத்தில், നമ്മുടെ ഇന്ത്യയിൽ കേരളത്തിൽ ഫസ്റ്റ്
സ്റ്റാർട്ട് பண்ணிയിരിക്കുന്നത് இந்த இடத்துல தான். അപ്പോൾ நானும் அதில் ஒரு கோச்சராയി வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அதில் ஒரு அங்கமாக முடிஞ்சது, என்ன செலக்ட் பண்ணியது. அப்போது என் குழந்தைகள் வந்துட்டுருக்கு, பார்ப்போம். உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இனி நெக்ஸ்ட் விசேஷங்களெல்லாம் நான் இனி வீட்டில் போயிட்டு என் பாப்பாவையும் ஷினுவையும் குட்டி பையனெல்லாம் வச்சு வீடியோ பண்ணுறேன். அப்போது நான் கிளாஸு எடுக்கட்டும். அப்போது மக்களே அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஓகேவா? அப்போ தேங்க்யூ. உங்கள் வீட்டு கேரளா கொண்டு வைண்ட் அப் பண்ணுறேன். பாய்.